யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் மீள் கட்டுமானத்திற்கு உரிய அபிவிருத்தி திட்டங்களும் அதை உரிய வகையில் நிறைவு செய்வதும் முக்கியம். அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்கள் பிரதேசத்தின் மீள் கட்டுமானத்தை, மக்களின் மறுவாழ்வை கேள்விக்குறியாக்கியுள்ளது. யுத்தத்தால் அழிவடைந்த பிரதேசங்களை புனரமைக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் உரிய வகையில் நிறைவு செய்யப்படாமைக்கு இருளில் மூழ்கியுள்ள முல்லைத்தீவு மன்னாக்கண்டல் கிராமம் நல்ல எடுத்துக்காட்டு. முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ளது மன்னாக்கண்டல் கிராமம். இறுதி யுத்தம் இடம்பெற்ற பகுதியில் அமைந்துள்ள இந்த கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கான அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் இன்னமும் இந்த கிராமம் இருளில் மூழ்கி கிடக்கிறது. கரண்ட் வசதி இல்லாதனால எங்களுக்கு சின்ன பிள்ளையில வச்சுட்டு இருக்க சரியான கஷ்டமா கிடக்கு. பூச்சி புறானுகள் வந்து இரவுல வந்து கடிச்சாலும் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அதால ஜானையல் தொல்லை 6 மணியான சரியான கரைச்சலா கிடக்கு. கரண்ட் வசதி இருந்தா ஜானையல் வராது. இன்னும் இங்க நாங்க 6 வருஷம் மீள் குடியேற்றம் செய்து இதுவரைக்கும் எந்த முயற்சி ஒன்று கூட எடுக்கல. அதாவது கரண்ட் வசதி இல்ல, முதற்காரன் கரண்ட் தான். மின்சார வசதி செய்து கொடுக்கறோன்னு சொல்லி இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல. 6 வருஷம் ஆகுது. மற்றது இந்த மின்சாரத்தால நிறைய பிள்ளைகளோட கல்வி பாதிப்படைகிறது. மின்சாரம் வழங்குவதற்காக ஆரம்ப கட்ட கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் அது நிறைவு செய்யப்படவில்லை. மின்சாரம் வழங்கப்படாமையினால் கிராம மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் முகம் கொடுப்பதாக தெரிவிக்கின்றனர். குடியேற்றம் வந்த பிறகு எல்லா இடமும் கரண்ட் வசதியை கொடுத்து எங்களிடத்தை கரண்ட் வசதியை தந்தும் அது வசதி வராம திரும்ப ஒரு பகுதி கலட்டி கொண்டு போய் திரும்ப ஒரு பகுதி அதை பூட்டி இப்ப எங்களுக்கு 7-8 மாதம் ஆகுது. எங்களோட இடத்துக்கு கரண்ட் பெற இல்லை. விரைவில் தமது கிராமத்திற்கு மின்சாரத்தினை வழங்கி இருளில் மூழ்கிய கிராமத்திற்கு ஒளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மன்னாக்கண்டல் கிராம மக்கள்.